ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் அசார். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு புதுவிதமாக ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபுட்பாலில் மெஸ்ஸி பெரிய ஆளா, ரொனால்டோ பெரிய ஆளா? உலகமே அதை தான் பற்றி பேசிட்டு இருக்கு. யார் கோட்டுன்றது, அது கோட்டுன்றது எக்ஸ்பர்ட் தீர்மானிக்கட்டும். உலகமே இவங்க ரெண்டு பேரை கோட்னு சொல்லுது, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்லிட்டு சொல்லுது. ஏன் சொல்கிறாங்க? அவங்க ரெண்டு பேருமே ஃபுட்பாலில் பயங்கரமாக விளையாடுறாங்க, ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஒரு ஒரு மேட்ச்லையும் ஒரு ஃபுட்பால் பிளேயர் எவ்வளோ நேரம் அவங்க கிட்ட அந்த பால் வச்சுருக்காங்க தெரியுமா? மேக்ஸிமம் 2 மினிட்ஸ். மொத்தம் இருக்கிற கேம்லேயே 90 மினிட்ஸ் கேம் நடக்கும் ஒவ்வொரு ஃபுட்பால் மேட்ச்லையும். ஆனால் அதில் மொத்தமே 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் தான் ஒரு பிளேயர், அது ரொனால்டோவாக இருக்கட்டும் மெஸ்ஸியாகவும் இருக்கட்டும், 2 நிமிஷம் தான் மேக்ஸிமம் அவங்க வச்சிருக்கிறதா ஒரு ஸ்டாட்ஸ் இருக்கு. ஆனால் இவங்க மிச்சம் 88 நிமிஷம் என்ன பண்றாங்க? அந்த 2 நிமிஷம் மட்டும்தான் அவங்க கையில பால்ஸ் இருக்கு. இருந்தாலும் அவங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்றாங்க. ஏன்? இந்த 2 நிமிஷம் போக மிச்சம் இருக்கிற 88 நிமிஷமோ இல்ல மேட்ச்ல எவ்வளவு நிமிஷம் இருக்கோ அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த நிமிஷத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போலதான் நம்ம லைஃப்லயும் நம்ம கூட படிச்ச பையன், நம்ம கூட காலேஜ்ல ஒரே சேர்ல ஒரே பெஞ்ச்ல உட்காந்துருக்க பையன், அவன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லெவல்ல நல்ல பொசிஷன்ல இருப்பான். அதே மாதிரி நம்ம கூட வேலையில ஒரே நாள்ல ஒரே வருஷத்துல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க, நம்ம ஒரு பொசிஷன்ல இருப்போம். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம கூடயே சேர்ந்து வியாபாரம் பண்றவங்க, அவங்களும் அதே தொழில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, நம்மளும் அதே தொழில் தான் ஆரம்பிச்சிருப்போம். இது இந்த மெஸ்ஸியும் ரொனால்டோ மாதிரி தான். அவங்க அவங்க எப்படி அந்த பால் அவங்க கிட்ட கோலா வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய கோலா மாத்துறாங்களோ அதே மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், அதுக்காக காத்து இருக்கணும், அதுக்காக உழைப்பு செய்யணும், அதுக்காக நம்ம ஸ்கில் செட்டை வளர்த்துக்கணும், அந்த நேரத்துக்காக நம்ம காத்துட்டு இருக்கணும். அப்போதான் நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம கோலா மாத்தி சக்சஸ் ஆக முடியும். இதுக்காக நம்ம அடுத்தவங்க மேல நம்ம பொறாமப்படுறதோ கோவப்படுறதோ இல்ல அவங்க இப்படி மேல வந்துட்டாங்க, அவங்க இது பண்ணதால மேல வந்துட்டாங்க அப்படி இல்லை. வாய்ப்பு எல்லாரையும் தேடி வரும். ஆனா அந்த வாய்ப்பு பெற தகுதி நம்ம வளர்த்துக்கணும், அந்த வாய்ப்புக்காக காத்திருக்கணும். இதுதான் மெஸ்ஸி ரொனால்டோவும் செய்யற விஷயங்கள். உங்க பார்வையில ரொனால்டோ பெரிய ஆளா, மெஸ்ஸி பெரிய ஆளா? நீங்க சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு புதிய வீடியோட புதிய இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.